இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை. குறள் எண் 619. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது ஊழினால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் முயற்சியினால் தாம் வருந்திய அளவிற்கு கூலியையாவது கொடுக்கும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதாரணத்திற்கு, எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலர் கலைமாமணி முனைவர் இலக்கியவேல் என்னும் பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். முனைவர் கலைமாமணி முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள், அதாவது அவர்களுடைய ஞானசம்பந்தன் அவர்களினுடைய அப்பா அவரை மருத்துவத்துறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனால் அவரால் இயலவில்லை. அதனால் தன்னுடைய தகப்பனார் படித்த தமிழையே அட்வான்ஸ்டு தமிழாக எடுத்து அதை படித்து அதிலே அவர் மதுரை பல்கலைக்கழகத்திலே தங்கப்பதக்கம் வென்றார். முதல் மாணவனாக திகழ்ந்து தங்கப்பதக்கம் வென்றார். அதுதான் அவருடைய முயற்சியினுடைய எடுத்துக்காட்டு. முயற்சி அவர் எந்த அளவு கொண்டு போயிருக்குன்னு பாருங்கள். அதுதான் அவருடைய முயற்சிக்கு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்லாமல் அவர் தியாகராஜர் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து அவர் பல அதாவது 9 நாடகங்கள் அவரே எழுதி நடித்து உள்ளார். அடுத்து அவரே என்ன செஞ்சிருக்காரு, ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலும் பட்டிமன்ற நடுவராகவும் வந்து அவர் அற்புதமாக பேசி, நகைச்சுவையோடும் அற்புதமாக பேசி எல்லார் மனங்களிலும் மனம் வீசி கொண்டிருக்கிறார். இப்போவும் மனம் வீசி கொண்டிருக்கிறாருங்க. அவ்வளோ சர்வசாதாரணமாக நினைக்க முடியாத அவர் என்ன செய்கிறார்னா, தான் கற்ற தமிழால் திருக்குறளை ஒரு 6 திருக்குறளையாவது அவர் சொல்லுவாருங்க. பேரறிஞர் அண்ணா அப்படித்தாங்க சொல்லுவார். குறைந்தது ஒரு 6 திருக்குறளையாவது சொல்லுவார். அது மாதிரி இவர் ஒரு 6 திருக்குறளையாவது சொல்லுவார். அதனால் இப்போ நம்ம தமிழக மக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறாருங்கள வேறு அயல்நாடுகளில், அவர்களுக்கு திருக்குறள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இவர் அப்படி பேசின உடனே, நகைச்சுவையோடு பேசி நல்லா பேசின உடனே எல்லாரும் அவரை அயல்நாடுகளுக்கு வரவழைக்கின்றனர். அவர் கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல் போயிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் அவர் இங்கே இல்லை, துபாயில் இருக்கார், இல்லைன்னா சிங்கப்பூரில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கார். இப்படி ஒவ்வொரு நாடாக வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். எதற்காக சொன்னால், அவர் திறமையை வளர்த்து கொண்டார். முதல்ல மாணவராக மருத்துவராக டாக்டராக முடியல, நாம் இதுலையாவது நல்லபடியாக நம்ம அப்பாவினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் முயற்சியுடனும் கடின உழைப்பாலும் அவர் இன்று தான் கற்ற தமிழால் உலகை சுற்றி வருகிறார். உலகம் சுற்றும் வாலிபனாக, உலகம் சுற்றும் பேச்சாளராக உலகம் சுற்றும் வருகிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய, அவர் சொன்னது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெய்வப்புலவர் சொன்னது, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுதான், இதைத்தாங்க அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்கார். அடுத்து ஆழ்வினை உடைமையிலே ஒரு குறளையும் பார்ப்போம். 616 இது. முயற்சி திருவினையாக்கும், இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், இன்மை புகுத்திவிடும். முயற்சி உடையவர்
செல்வத்தை முயற்சியுடையவனுக்கு செல்வத்தை கொடுக்கும். முயற்சி இல்லாதவனுடைய சோம்பலின் முயற்சி இல்லாதவனுக்கு வறுமையை கொடுக்கும். எவ்வளோ அற்புதமாக சொல்லுங்க. முயற்சி இருந்தால் தானே நம்ம எதிரையும் சாதிக்க முடியும். அதனை தான் தெய்வப்புறம் உணர்த்துகிறார். அதாவது இதற்கு உதாரணமாக ஒரு கிராமத்திலே 2 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த 2 குடும்பங்களிலே அடுத்தடுத்து வீட்டில் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். ராமசாமி என்பவனுடைய மகன் நல்ல மதிப்பெண்கள், கிராமத்திலேயே நல்ல மதிப்பெண்கள் பெற்று தான் வருகிறான். அதற்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அவனுக்கு தான் கண்டிப்பாக கலெக்டராக வேண்டும் என்ற அவங்க அம்மாவினுடைய எண்ணத்தாலும் அவங்க அப்பாவினுடைய பெற்றோர்களினுடைய எண்ணத்தால் அவன் என்ன செய்கிறான்னா, நிறைய மார்க் வாங்கினதுனால அவனுக்கு கிடச்சிருச்சு. நிறையா மார்க் வாங்கியிருக்கான்ல, அதனால் என்ன செய்யிட்டாங்கன்னா, அவன் என்ன செய்யிட்டாங்கன்னா, நம்ம ஐஏஎஸ்ஸை எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிமைப்பணி தேர்வு அதை எழுதுகிறான். அதில் எழுதி முதல் மார்க் எடுத்து அவன் என்னென்னா, அவங்க பெரும்பாலும் முதல் மார்க் எடுத்தாக்க தமிழ்நாட்டிலே போட்டுருவாங்க. அவன் தமிழ்நாட்டிலேயே அவன் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக திகழ்கிறான். அப்போ ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தால் என்ன செய்ய முடியும்? நிறையா சம்பளம் அல்லவா? அதனால் அவனுடைய குடும்பம் செல்வத்தால் உயர்ந்தது. ஆனால் அந்த ராமசாமியின் அருகே இருக்கான்ல கருப்புசாமி, அவனுடைய மகன் 8 மணிக்குத்தான் எந்திரிப்பான். அவங்க அம்மா 8 மணிக்கு தான் அவனை எழுப்பியே விடுவாங்க. ஏன்னா மயம் காலையில் எந்திரிச்சு என்ன செய்ய போகிறான், 8 மணிக்கு எந்திரிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தான் எழுப்பி விடுவாங்க. இவன் 8 மணிக்கு எந்திரிப்பான். எந்திரிச்சு சரியாக படிக்க மாட்டான். 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன படிக்க முடியும்? காலை படிப்பு தான் நல்லாயிருக்கும். பாரதியார் அதான் சொல்லியிருக்காரு, காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் காலையில் எழுந்து படிக்காமல் 8 மணிக்கு எந்திரிப்பான். உடனே குளிச்சுட்டு இதுக்கு போவான். 10ஆவதுலேயே ஃபெயில் ஆகிட்டான். 10ஆவதுலேயே ஃபெயில் ஆனதுனால தோல்வி அடைந்து விட்டான். அதனால் அவனுக்கு ஒரு அலுவலகத்தில் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது கிடைச்சது. அதாவது கடைநிலை ஊழியர். அதை வைத்து அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய குடும்பத்தை நடத்துகிறான். அப்போ எவ்வளோ, ஏன்னா விவசாயமும் அவங்களுக்கு ரொம்ப குறைச்சி தான். அப்போ எப்படி செய்ய முடியும்? அது அப்படியே இதாகிடுச்சு. அதாவது அதுக்கு தான் கவிஞர் கண்ணதாசனே, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் தாயின் வளர்ப்பினிலே. அவங்க அம்மா தான் அவனை 8 மணிக்கு, ஏன்னா மயம் தூங்கட்டுமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் தூங்க வைக்கிறாப்ப. அது கடைசியில் என்னாச்சு, அவன் வாழ்க்கை ஒரு அலுவலக எங்கே, மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கே இருக்குது, அலுவலக உதவியாளர் எங்கே, ஒரு அலுவலகத்தினுடைய கலெக்டர் அலுவலகம் சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே முதன்மையானவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். அதிலே கடைநிலை ஊழியர் என்பவன் கடைசி நிலையில் உள்ளவன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே அவன் கூட வெளியே நின்றுட்டு தான் ஆளுகளை வர சொல்கிறதும் போக சொல்றது இப்படி இருக்கும். அந்த மாதிரி வேலை. அதனால் எப்போவுமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியிலே முயற்சியுடைந்து படிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் 5 மணிக்கு ஒருவன் படித்தான், நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் என்ன நினைச்சானோ அடைவான். அதுக்கடுத்து ஆழ்வினை விடுமையிலே அதாவது அதிகாரம் 62 ஆழ்வினை விடுமையிலே 617 குறள் எண். மடி உளான் மாமுகடி என்ப, மடி இளான் தாழ்வுளாள் தாமரையினார். அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதை பாருங்க. அது என்ன அவசியம், தெய்வ புலவருக்கு இணையான ஒரு புலவர் கிடையவே கிடையாதுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, கரிய சேட்டையானது ஒருவனுடைய சோம்பலினிடத்தில் வாசம் செய்யும். என்ன பாருங்க, கரிய சேட்டையானது, நம்ம சேட்டை செய்கிறான்னு சொல்லுவோம், அவர் கரிய சேட்டையானது ஒருவன் சோம்பலுடைய இடத்தில் வாசம் செய்யும். திருமகள்
திருமகள்லாம் தெரியும் உங்களுக்கு, லட்சுமி. திருமகள் மடி இல்லாதவனுடைய முயற்சியினிடத்தே தங்கியிருப்பாள் என்று அறிந்தோர் சொல்லுகிறார் என்று அறிந்தோர் அறிவார் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அறிந்தோர் சொல்லுவர் என்கிறார். யாரு? தான் தான் சொல்கிறது மாதிரி சொல்லலை, அறிந்தோர் சொல்லுவார்னு சொல்கிறார். ஏன்னா இதுலேயும் அவர் கொடி வச்சிருக்கார், அதை பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன செய்வான்னா, அவர் இந்து மதம் தாங்க, திருமகளை தான் சொல்லியிருக்கான்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அறிந்தோர் சொல்லுவார்னு சொல்கிறார் அவர். அதாவது மதசார்பற்றவர் என்பதை அவர் இந்த இடத்திலே நிரூபிக்கிறார், தன்னை விளம்பரப்படுத்தி கொள்கிறார். அது இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ராமசாமி கருப்பசாமி என்ற இருவர் வாழ்ந்து வருகின்றனர், அருகருகே வாழ்ந்து வருகின்றனர். ராமசாமி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சு பள்ளிகளில் விளக்கி உடனே என்ன செய்வான்னா, முதல் வேளை அவனுக்கு அவனுடைய வயலை போய் நெல் எப்படி இருக்குது, தண்ணி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்குறது அவனுடைய வேலை. ஏன்னா விவசாயி அல்லவா, செய்யும் தொழிலே தெய்வம். அப்போ தாம் செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நினைத்தவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை போய் பார்க்குறாரு, தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்குறாரு. தண்ணி இல்லைன்னு சொல்லணும், உடனே என்ன செய்ய, கம்மாய் அந்த கம்மாய் அவங்களுக்கு கம்மாயில் தண்ணி இருக்கும், அவங்க முறைப்படி கொஞ்சம் பகிர்ந்து விடுவாங்க. அதை போய் சொல்லி பகிர்ந்து விட்டு தண்ணி நிரப்பிட்டு வந்துடுவார். அடுத்து தோட்டத்துக்கு போவார். தோட்டத்தில் மிளகாய் எப்படி விளைஞ்சிருக்கு, அதுக்கடுத்து கத்திரிக்காய் எவ்வளோ விளைஞ்சிருக்கு, வெங்காயம் எப்படி இருக்குது, எல்லாம் சேர்த்தே போடுவாங்க சிலர். அதை பார்ப்பார், எப்படி இருக்குது, அதுக்கு தண்ணி போடணுமா, களை எடுக்கணுமா, இப்படின்றது தான் அவருடைய. இரவு படுக்கும்போதே நினச்சிட்டு தான் படுப்பார். காலையில் எந்திரிச்சுன்னு முதல் வேலையாக அங்கே தான் தன்னுடைய நிலங்களை பார்த்த உடன் தான் அவருக்கு வழி தெரியும். நெல் அந்த வருடம் மட்டும் 500 மூடை வந்தது. 500 மூடையில் 100 மூட்டை சாப்பாட்டுக்கு வச்சுட்டு 400 மூடையை விற்றுக்கிட்டார். அப்போ அவர் குடும்பம் செல்வந்தரானது. இங்கே யார்? ராமசாமியின் குடும்பத்திலே திருமகள் குடியிருக்கிறாள், லட்சுமி குடியிருக்கிறாள். லட்சுமி குடியிருக்கிறாள்னா நீங்கள் தெரிஞ்சிடுவீங்க, பணம் மழை மழையாக கொட்டும். இதுதான் அவன் கருப்பசாமி இருக்கான்ல, அவன் எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிப்பான். 9 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் வெளியிலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் போய் வயலையே இதை பார்ப்போம். அவருக்கு சுமாரான வயல்கள் தான், நிலங்கள் ரொம்பவும் இவர் மாதிரி இல்லை. இருந்த போதிலும் இருக்கிறதே நல்லபடியாக செய்யணுமா இல்லையா? இவன் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் லேட்டாக 9 மணிக்கு எந்திரிப்பான். எந்திரிச்சு போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு லைட்டாக தண்ணி இல்லைன்னா கடைசியில் போயில அவனுக்கு விட மாட்டாங்கல்ல, நான் முன்னாடி வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி பாயாமல் இப்படிலாம் பல சிரமங்கள் இருக்குது. அவன் சோம்பலினா வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் என்ன செய்கிறான், வறுமையில் தாண்டவம் ஆடுகிறான். அவனுக்கு என்ன சரியாக சாப்பிட்றதுக்கு மட்டும் 100 மூடை வந்தால் போதுமா, அவனுக்கு கூலியெலாம் கொடுக்க வேணாமா, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு வருவான். அதுதான் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவது ஒருவனிட சோம்பல் மடியுடையான் இடத்தில் என்ன செய்யும், மடி உடையான் இடத்தில் சோம்பல் குடியிருப்பதால் அவன் வறுமையில்தான் இருப்பான். ஆனால் மடியிலான் அவனுடைய வீட்டில் திருமகள் வாசம் செய்யும். திருமகள் வாசம் செய்யும்னா என்ன? அதாவது சோம்பலினிடத்திலே சேட்டையானது வாசம் செய்யும், இவனிடத்திலே திருமகள் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப. அப்போ எந்த அளவுக்கு அற்புதமாக சொல்லியிருக்கா பாருங்கள். அதாவது சோம்பல் என்ன ஆகும், சோம்பல் இருக்கவனிடத்தில் அதுதான் உண்மைங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தன் வியாபாரத்தில் கூட நல்லா முன்னேறிடுவான். காலையில் என்னென்னா முதலில் தன்னுடைய கடையை திறப்பான். காலையில் எந்திரிச்சோன்னா 9 மணிக்கு 9:30க்கெலாம் போயிடுவான். மற்றவங்களாம் 10 மணிக்கு திறப்பாங்க, இவன் 9:30 மணிக்கு திறந்துருப்பான். அது மாதிரி காலையில் எந்திரித்து படிப்பில் நல்லா வர்றவன் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவான். காலையில் பாரதியார் நினச்சி பாருங்கள், காலையில் எழுந்தவுடன் படிப்பு. அவருங்க 12 மொழிகளில் புலமை வாய்ந்தவர் பாரதியார். ஆனால் அவர் அந்த 12 மொழிகளை கற்றிருந்த போதிலும் தான் அறிந்த மொழிகளிலே
தமிழைப் போல் இனிதாவது வேறெங்கும் இல்லை என்று சொல்கிறார். பாருங்க, அப்போ தமிழின் மீது எவ்வளவு நான் அவர் தாய்மொழி பற்று அதை சொல்ல வரல, மொத்தமே சொல்கிறார். நான் 12 மொழியில் புலமை வாய்ந்தவன், ஆனாலும் எனக்கு தமிழ் போல வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் அவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எப்படி எவ்வளவு அற்புதமாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவருடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறளை மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளையாவது படித்து வந்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை ஆவீர்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால தான் அந்த ஆழ்வினை விடவை மறுபடியும் நான் எடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட அந்த ஆழ்வினை விடவை தான் இருக்கிறது. முயற்சி செய், நம்மளுடைய முயற்சி தான் வாழ்க்கையை உயர்த்தும். அதனை தான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.